கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், 17 மற்றும் 18. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தார், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே தீட்டுப்படுத்தும் என்றார். ஸோ நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனால, மற்றவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு தீட்டு வராது. உங்களை தீட்டுப்படுத்துகிறது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அற்ப வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள். ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தின்படி 11ஆம் வசனத்தின்படி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உங்களை தீட்டுப்படுத்தும். அதே வசனத்தை 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று அசன வழியாய் கடந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா அப்படின்னு யார் கேட்டார்னா, இயேசு கேட்குறார். நீங்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே உங்களுக்கு மோஷன் வழியாக வெளியே வந்துடும். ஸோ அது உங்களை தீட்டுப்படுத்தாது. ஆனால் 18ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள்தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே எத்தனை வஞ்சனைகள் வச்சுருக்கீங்க, எத்தனை பொறாமைகள், எரிச்சல்கள், அவங்க பேசின விஷயங்கள், அவங்க சொல்கிற விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு புறம்பாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் உங்களை தீட்டுப்படுத்தும். ஸோ பேசும்பொழுது எச்சரிக்கையாக இருங்க. யார் மேலேயும் கோவப்படாதீங்க, சரிங்களா? உங்களை நீங்கள் குற்றமுள்ளவர்களாக மாற்றிக்காதீங்க. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுவாயாக. இயேசு சொன்னது தான். அவர் அன்பாகவே இருந்தார். அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஸோ நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறுங்க. ஒருத்தரை வாயினால் தகாத வார்த்தைகளோடு பேசாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ திட்டுன்ற யாதொன்றையும் பேசாதிருங்கள். ஆமென்.